பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறோங்க. ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க, திருமணத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு சொல்ல போகிறோங்க. இப்போது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் அமைகின்றன. இந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போ உத்திரம் அப்படின்னு சொன்னாலே மிருகம் எருதுங்க, பட்சி கிழுவை, மரம் அலரி மரம், ரஜ்ஜு வயிறு ரஜ்ஜு, நாடி பார்ஸ்வ நாடி, கணம் மனுஷகணம் மானுஷகணம், எல்லாம் ஒன்று தான், மனுஷகணம். இப்போது இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு அதாவது ஆணின் நட்சத்திரங்கள் எவை பொருந்தக்கூடியது என்பதை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி. மீண்டும் சொல்கிறோம். அஸ்வினி, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி. மொத்தம் 19 நட்சத்திரம் பொருந்துங்க. இதுவே இறுதி முடிவாக எடுத்துக்காதீங்க. இந்த பெண்ணுடைய ஜாதகமும் ஆணுடைய வந்திருக்கக்கூடிய வரன் ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பாருங்கள். அவர் ராசி கட்டம் ஜாதகத்தை வச்சு கட்ட பொருத்தம் பார்த்து அவர் இறுதி முடிவு சொன்னதுக்கப்புறம் திருமணத்துக்கு நீங்கள் தயாராகலாம். மற்றபடி எங்களுடைய இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். உங்களுடைய மேலான பேர் ஆதரவுக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு முழு மூச்சாக அமைந்து முழு வீச்சோடு வேலை பார்க்க வைக்குதுங்க. உங்களுடைய மீண்டும் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க பலமுடன்.